வீடியோவில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய 50 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். இது தெரிஞ்சாலே போதும், நீங்களும் இங்கிலீஷ் சூப்பராக பேசலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிடம் காத்திருங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது, இதை வந்து இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட், அது நல்லது அப்படின்றத இங்கிலீஷில் தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், தட்ஸ் குட், அது நல்லது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்லை அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், தட்ஸ் ஓகே அப்படின்னு. மன்னிக்கவும் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ எம் சாரி அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் வழிவிடுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரிகிறது அப்படின்றத இங்கிலீஷில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், எனக்கு புரியவில்லை அப்படின்றத இங்கிலீஷில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லணும். ஸ்பீக் ஸ்லோலி. நெக்ஸ்ட், அதை மீண்டும் சொல்ல முடியுமா அப்படின்றத இங்கிலீஷில் கேன் யூ ரிப்பீட் தட் அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ரிப்பீட் தட்? நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் பிஸி நவ் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் பிஸி நவ். நான் இப்போது ஃப்ரீயாக இருக்கேன், காலியாக இருக்கேன், அல்லது இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், அந்த மாதிரி இடத்துலலாம் ஐ எம் ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், போகலாம் அப்படின்றத இங்கிலீஷில் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இங்கே நிறுத்துங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்டாப் ஹியர் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட், மழை பெய்கிறது, பொழிகிறது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ரெய்னிங். மிகவும் சூடாக இருக்கிறது, இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி ஹாட். சொல்லுங்கள், இட்ஸ் வெரி ஹாட் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தாகமாக இருக்கிறது, இதை வந்து எப்படி சொல்லலாம்? ஐ எம் thirsty. சொல்லுங்கள், ஐ எம் thirsty. கவனமாக இருங்கள், இதை எப்படி சொல்லலாம்? டேக் கேர். சொல்லுங்கள், டேக் கேர் அப்படின்னா கவனமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மகிழ்ச்சியாக இருங்கள், இதை எப்படி சொல்லலாம்? ஹாவ் ஃபன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஹாவ் ஃபன். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் அட் ஹோம். நெக்ஸ்ட், நான் வேலையிடத்தில் இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் அட் ஒர்க். ஐ எம் அட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், தயவு செய்து உள்ளே வாருங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ப்ளீஸ் கம் இன். தயவு செய்து வெளியே காத்திருங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். சொல்லுங்கள், ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். நெக்ஸ்ட்டு, நான் உங்களை பிறகு அழைக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஒன், மகிழ்ச்சியாக இருங்கள், இதை எப்படி சொல்லலாம்? பி ஹாப்பி. சொல்லுங்கள், பி ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஐ நீட் சம் வாட்டர். ஐ நீட் சம் வாட்டர். நெக்ஸ்ட், எனக்கு உங்கள் உதவி வேண்டும், இதை எப்படி கேட்கலாம்? ஐ நீட் யோர் ஹெல்ப். ஐ நீட் யோர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது, இதை எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்களா அப்படின்றத ஆர் யூ பிஸி அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ பிஸி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், நான் வழியில் இருக்கிறேன், நான் வந்துனே இருக்கேன் அப்படின்னு இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் டைம் டு கோ. நெக்ஸ்ட், தொடர்ந்து செல்லுங்கள், இதை எப்படி சொல்லலாம்? கீப் கோயிங் அப்படின்னு சொல்லணும். கீப் கோயிங்னா தொடர்ந்து செல்லுங்கள். நெக்ஸ்ட், நன்றாக செய்தீர்கள், இதை எப்படி சொல்லலாம்? வெல் டன் அப்படின்னு சொல்லலாம். வெல் டன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒப்புக்கொள்கிறேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி. சொல்லுங்கள், ஐ அக்ரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒப்புக்கொள்ளவில்லை, இதை எப்படி சொல்லலாம்? ஐ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ டிஸ்அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், அது போதும் அப்படின்றத இங்கிலீஷில் தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்,
மீண்டும் முயற்சி செய்யுங்கள். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, ட்ரை அகெயின். நெக்ஸ்ட் ஒன், விரைவில் சந்திப்போம். இதை எப்படி சொல்லலாம்? see you soon அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, see you soon அப்படின்னா விரைவில் சந்திப்போம். நான் சீக்கிரம் எழுந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? I woke up early அப்படின்னு சொல்லணும். I woke up early. நெக்ஸ்ட், நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I am getting ready. I am getting ready. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடலாம். இது எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஈட். சொல்லுங்க, லெட்ஸ் ஈட் அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் வருகிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கம்மிங். சொல்லுங்க, ஐ ஆம் கம்மிங். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது கிளம்புகிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் லீவிங் நவ். நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்றத ஐ ஆம் லீவிங் நவ் அப்படின்னு சொல்லணும். தயவு செய்து அமைதியாக இருங்கள். இது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் பி குவைட். சொல்லுங்க, ப்ளீஸ் பி குவைட். நெக்ஸ்ட் ஒன், கவனமாக கேளுங்கள். இது எப்படி சொல்லலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. சொல்லுங்க, லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். சொல்லுங்க, ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். நெக்ஸ்ட், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? இது எப்படி கேட்பீங்க? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹாப்பி டுடே. சொல்லுங்க, ஐ ஆம் ஹாப்பி டுடே. வீடியோவில் நீங்கள் 50 சென்டென்ஸ் கற்றுக்கிட்டீங்க. இதை டெய்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் மோர் ஓவர், இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் சென்டென்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு. ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட்டில். தேங்க்யூ.